இப்போ வந்து புதுசாக என்ன பண்ண போகலான்னு சொன்னீங்கன்னா, நம்ம ரைஸோடு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்ற பொடி, நம்ம என்னென்ன பொடி சாப்பிட்றோமோ சாத்து ரைஸ் போடுற பொடியெல்லாம் பண்ணி காமிக்கலான்னு. இன்னொன்று அட்வான்டேஜ் என்னென்னா, குயிக்காக சமையல், 15 மினிட்ஸில் சமையல் ஆகிடும். சம்டைம்ஸ் குழம்பு அப்படிலாம் வச்சு போர் அடிச்சு டைம் இல்லை, ஒரு சேஞ்ச் வேணும்னும் போது இந்த மாதிரி பொடி நம்ம பாத்தில் என்னென்ன சாப்பிட்றோமோ அந்த பொடியெல்லாம் காமிக்கலான் இருக்கேன். புளியும் இல்லை, சில இதில் புளி இருக்கும், சில இதில் புளி இருக்காது. ரெண்டுங்க இது பண்ணேன். நம்ம வந்து ஒன்று ஹெல்த்துக்கும் ரொம்ப 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 நல்லாயிருக்கும். அது வந்து இந்த பொடிலாம் கடையிலையும் கிடைக்காது. இது வந்து பேச்சுலர்ஸ் கூட எங்கே ஊரில் இருக்க ஆளுக்கு இந்த பொடி பண்ணி கொடுத்தா கூட 2-3 மாதம் கெட்டு போகாது. ஃப்ரிட்ஜில் வச்சோம்னா 6 மாதம் ஒன்றும் ஆகாது, ஃப்ரீசரில் வச்சோம்னா. ஸோ அது மாதிரி இன்றைக்கி ஃபஸ்ட்டு பண்ணுற பொடி வந்து தனியா பொடி, மல்லி விதை பொடி. இது வந்து இதோட பெனிஃபிட்லாம் நீங்கள் சொல்லுங்கள், நிறைய பயங்கரமாக இருக்குது, சொல்லலாம். நம்ம வந்து ஃபஸ்ட்டு இப்போ என்ன வெறும் இது மட்டும், இந்த தனியா மிளகா மட்டும் உப்பு போட்டு கூட பண்ணலாம். இது பொடி நல்லாயிருக்கும். ஆனால் என்னென்னா இப்போ பசங்கள்லாம் கொஞ்சம் அந்த ஒரு தோற்பு இருக்கும் லேசாக. ஸோ அதனால் அதுக்கு வந்து கொஞ்சம் காம்பன்சேட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பொட்டுக்கல் எடுத்து வச்சுருக்கேன். உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்புலாம் போட்டால் அது வாங்கி பார்த்து அந்த ஸ்மெல் வந்துடும், இல்லை அது இப்போ இந்த பொருத்தூள் போடுற பொடி ஸ்மெல் வந்துடும். இது மட்டும் இப்படி பண்ணுறது சூப்பராக இருக்கும். இது குழந்தையெல்லாம் சாப்பிட்றாங்கன்னா கொஞ்சம் பொட்டுக்கலை சேர்த்துக்கலாம், அந்த கசப்பு தன்மை கொஞ்சம் குறைஞ்சிடும். பொட்டுக்கல் உடம்புக்கு நல்லது. ஸோ இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன், எல்லாத்தையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் தான் பண்ணிப்பேன். ஸோ ஃபஸ்ட்டு தனியாக ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்த புதுசாக சமைக்கிறவளுக்கு சொல்கிறேன், நான் பேச்சுலர் சொல்கிறேன். இந்த தனியாக வறுக்கும்போது மட்டும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுன்னு கை விடாமல் வறுக்கணும். கொஞ்சம் விட்ட கூட என்ன ஆகணும், கருகிடும். அந்த கருகினா அந்த பொடியோட அந்த அரோமாவே போயிடும், அது வேறு மாதிரி டேஸ்ட்டாக இருந்துடும். அது இந்த நம்ம மல்லி பெனிஃபிட் வந்து நிறைய இருக்குல்ல, இல்லை 1-2 அதுலேயே சொல்லுங்கள். மெயினாக வந்து மல்லி விதை அப்படின்னோடனே ஒரு பாக்டீரியா எல்லாருக்கும் ஞாபகம் வரணும். அது வந்து சால்மோனெல்லா பாக்டீரியா அப்படின்னு சொல்லலாம். இந்த சால்மோனெல்லா பாக்டீரியா அப்படின்னா என்னென்னா, சப்போஸ் நம்ம உடம்புக்கு ஒத்துக்காத சாப்பாடு, இல்லை கெட்டு போன சாப்பாடு நம்ம தெரியாமல் சாப்பிட்டது, ஹோட்டலில் எங்கேயோ போய் சாப்பிட்டு வந்துட்டோம், அது வந்து உடனே எஃபெக்ட் தெரியறதுனால கூட அதோட பேட் எஃபெக்ட் வந்து பாடியில் வந்து சேர்ந்துடும். அந்த பாக்டீரியாவை வந்து அந்த நச்சுத்தன்மையை குறைக்கிறதுக்கு பெரிய பங்கு வந்து இந்த மல்லி விதையில் இருக்குது. அந்த பாக்டீரியா, சால்மோனெல்லா பாக்டீரியா, ஃபுட் பாய்சன் ஆன ஒரு இதை வந்து கட்டுப்படுத்திடும் இந்த மல்லி விதை. இந்த மல்லி விதையில் வந்து நிறைய இது மாதிரி இது இருக்குது, பிளட் ப்ரெஷர், கொலஸ்ட்ரால், அந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து நிறைய யூஸ் பண்ணுவாங்க இதை. ஆமாம், மல்லி வந்து அதனால தான் சமையலே ஜாஸ்தி சேர்த்துக்கிறோம். நம்ம இதுமாரி கொஞ்சம் சேர்த்துனும் போது என்னென்னா, ரொம்ப ஆக்சுவலி இந்த இப்போ எல்லாருக்கும் என்ன பண்ணால் சாதம் ஃபஸ்ட்டு பண்ணுவோம், அட்லீஸ்ட் ஒரு 2 பிடி இதை போட்டு சாதம் சாப்பிட சொல்லிட்டு அப்புறமா நம்ம மிச்ச குழம்போ கூட்ட போட்டோம்னா கூட அந்த குழந்தைகளுக்கும் இந்த பழக்கம் வந்துடும். இன்னொன்று தனியாக சமைச்சு சாப்பிட்றவா கூட இந்த பொடியெல்லாம் பண்ணி வச்சுட்டோம்னா டெய்லி அடுப்படியிலே போய், சில பேருக்கு வந்து நிறைய வேலை இருக்கும், அடுப்பில் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாதவா கூட இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சுட்டோம்னா ஈஸி, சாதம் வச்சுட்டு நெய்யை போட்டு ஏதாவது ஒரு கூட்டு ஏதாவது பண்ணிட்டு இப்போ சாப்பிட்டுலாம். ரொம்ப டைம் சேவ் ஆச்சு. ஹெல்த் ஆக்சுவலாக ஹெல்த் தான் ரொம்ப, இது வந்து இம்யூனிட்டியும் ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல இந்த இதுக்கு. அப்புறம் டயபெட்டிஸ் கண்ட்ரோலாக இருக்கும். பித்தத்துக்கு மெயினாக இந்த பித்தத்துக்கு வந்து பித்த பாடிக்கு வந்து நல்லா எஃபெக்டாக இருக்கும் நம்ம கஷாயம் போடுற மாதிரி. இந்த பொடி வந்து கெட்டு போகாது, வெளியில் வச்சா கண்டிப்பாக 1 மாதம் அப்படியே வச்சு சாப்பிட்லாம். நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு ஃப்ரீசரில் வச்சோம்னா ஒரு 6 மாதம் ஒன்றும் ஆகாது. ஏன்னா அதை எடுக்கும்போது ஃப்ளேவர் மட்டும் பார்த்துட்டு சின்ன சின்ன டப்பாவில் மாற்றி வச்சுக்கிறோம். பண்ண முடிஞ்சா வந்து இது மாதிரி வேறு பேக் பண்ணி கொடுக்குறோம், அப்படியே சின்ன சின்ன பேக்கெட்டாக கொடுக்கலாம். நம்ம ஆற்றுல வச்சோன்னா நம்ம பெரிய பேக்கில் வச்சு வேணும் போது கொஞ்சம் எடுத்துக்கலாம். கொஞ்சம் அது எடுத்துடுறேன். இந்த அளவுக்கு புகை வரணும்ல, புகை வரணும் இல்லை, கலர் தெரியுதா மாறி எடுத்து பாருங்க. அது நான் அடுப்பு சிம்மில் தான் வச்சுருக்கேன், அதான் சீக்கிரம் ஆகிடும். அது இரும்பல் பிச்சுட்டு வேற இல்லையா, ஃபாஸ்ட்டாக இதை எடுத்துடுறேன். இப்போ ரொம்ப சேவ் விடக்கூடாது. ஓகே, பொட்டுக்கடலை குழந்தைகள் சாப்பிட்றதா இருந்தால் பொட்டுக்கடலை போடலாம், இல்லை பெரிய மட்டும்னா இது வெறும் இந்த மல்லி மிளகு மட்டும் போடும். மிளகா அது ஒரு டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். எண்ணெயே விடாமல் வறுக்கிறதுனால நான் ஒன்றுமே ஆகாது. மிளகு காரத்துக்கு மிளகு 4 மிளகா வச்சுருக்கேன்.
ஆக்சுவலாக பெருங்காயம் கூட வேண்டாம், இந்த மல்லி வாசனையே போடும், ஒரிஜினலாக போடுறதில்ல. ஆனால் இந்த டைஜஷனுக்கு நல்லதுனால துளியோண்டு போடுறேன் நான். இது அப்படியே பொரிஞ்சுன்னு வரும்ல? ஆமாம், எண்ணெய் விட்டால் நல்லா பொரியும். வெறும் எண்ணெய் இல்லாமல் பண்ணுறதுனால கொஞ்சம் லேட்டாகும், வெள்ளையாகிடும். அப்போ தான் மிக்சியில் அடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதை வந்து பொடி பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. வெளியில் வச்சா 1 மாதம் தாராளமாக இருக்கும், அந்த ஃப்ளேவர் போகாது. நிறைய நாள் வேணும் அப்படின்னா ஃப்ரீசரில் வச்சுக்கணும். அது யாருக்கா கொடுத்து அனுப்புகிறோம், பசங்களுக்காக கொடுத்து அனுப்புகிறோம், வெளியூரில் கொடுத்து அனுப்புகிறோம் அப்படின்னா அப்போ வந்து ஃப்ரீசர் வச்சு சாப்பிடலாம் 6 மாதத்துக்காவா. அதுலேருந்து அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் பண்ணிக்கலாம். ஈஸி தானே, 5 மினிட்ஸ் கூட ஆகாது இது பண்ணுறதுக்கு. ஆமாம். அர்ஜென்ட்டில் நல்லா பொடியாக அரைச்சிக்கணும். நைஸாக அரைச்சிக்கணும், ரொம்ப அப்படி நைஸாக வேண்டாம், ஒட்டிக்கும் சாத்தோட. ஓரளவுக்கு பாருங்க. ஓகே. கொஞ்சம் கொஞ்சம் லேசாக திப்பியாக இருக்கும். ஓகே. சாதம் சூடாக வச்சுட்டு நெய்யில் நல்லெண்ணெய் இப்படி நல்லா விட்டு நல்லா தாராளமாக ஒரு 2 ஸ்பூன் விட்டுக்கலாம், நல்லா இருக்கும். அது விட்டு இந்த பொடியை போட்டணும் அப்படி. இப்படி தான் இருக்கும். ஆக்சுவலாக என்னென்னா பொட்டுக்கல்ல போடுறதுனால கலர் இப்படி கருப்பு இல்லாமல் இருக்குது. ஸோ எல்லோரும் சாப்பிடுவான். கருப்பாக இருந்தால் கொஞ்சம் யோசிக்கிறாங்க இல்லையா, அதுக்காக பொட்டுக்கல் போட்டிருக்கேன். பொட்டுக்கல் இல்லாமையும் பண்ணலாம். இது வந்து சாதம் வந்து டெய்லியே ஒரு பிடி சாப்பிட்டோன்னு வச்சுங்களேன், ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு. இப்போ தொட்டுக்கிறதுக்கு வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா காமிக்கிறேன். ஸோ இன்றைக்கி மணமணக்கம் மல்லிப்பொடியில் சாதம் இல்லையா? ஆமாம், சாதம். தொட்டுக்கிறதுக்கு வந்து வடை வச்சுருக்கேன். அப்புறம் வந்து கீரை கூட்டு. இதுமாரி எண்ணெய் மாதிரி கத்திரிக்காய் கூட்டு, வெண்டைக்காய் கூட்டு, இதுமாரி ஏதாவது ஒரு கூட்டை பண்ணிவிட்டு பண்ணால் இது வந்து ஒரு 15 மினிட்ஸ் ஆகும் சமைக்கிறதுக்கு. நல்ல ஹெல்த்தியான சாப்பாடு. டக்குன்னு முடிச்சுட்டு வந்துடலாம். ஆமாம், 10 நிமிஷம். என்ன வடை இது வந்து சக்கரவள்ளி கிழங்கு வடை. இது வந்து அரிசி இல்லாமல் அந்த சோளத்தில் பண்ணோம் இல்லையா, அந்த வடை 2 வச்சு வச்சுருக்கேன். சோள வடை, சக்கரவள்ளி கிழங்குல வடை. ஏன்னா இது இந்த மல்லி சாதம் கொஞ்சம் ஸ்லைட்டு கசப்பு இருக்கிறதுனால சக்கரவள்ளி வடை நல்லா ஸ்வீட்டாக நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ அதுக்காக அதை வச்சு அது மாதிரி பண்ணி வச்சுருக்கேன் வடத்தில். ஓகே, சூப்பர் ஹெல்த்தியான சமையல். தேங்க்யூ. வளமாக வாழ்க.